வணக்கம் சைமன். இந்த விஷயத்த சந்தோஷமா எல்லாருமே வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெற்றி வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விடாமுயற்சி இந்த பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க. அது இல்லை, தலை பொங்கல் இல்லை, அப்புறமா மாட்டு பொங்கல் இல்லை, கண்டு பொங்கல் இந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து. அதனால கடந்த அந்த 3 நாட்களாக துபாயில் நடந்த ரேஸு அதை கொண்டாடுற ஒரு இதும் இன்னைக்கு அந்த 3வது இடத்துல அஜித் ரேஸ் கிளப், கார் ரேஸ் கிளப் வெற்றி பெற்றது தான் வந்து கொண்டாடி தின்றாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அஜித் வந்து ஒரு சீரியஸான மனிதன். உங்களுக்குலாம் கூட தெரியும் வந்து, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார், சீரியஸானவர் தான் வந்து. ஆனால் அதை தாண்டி அவருக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணம், ஒரு ஜாலியான ஒரு மனிதர் அது இருந்தார் வந்து. வந்து காதல் மன்னன், அமர்கலம், அப்புறம் வந்து காதல் கோட்டை, இந்த சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு மனிதர். ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து. நீங்கள் வந்து ஒரு கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு சாப்பாடு அங்கே கிடைக்கலன்னா இது உண்மை. இது கிடைக்கல அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு ஹீரோக்கு நமக்கு என்ன வந்து நாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போன்னு, ஏன் அவருக்கு வந்து ஒன்றும் ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்து இதுவானாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மீடியா விட்டு விலகிட்டார். அப்புறமா நான் உண்டு என் வேலை உண்டு, எப்பவுமே வந்து சீரியஸான ஒரு பர்சனாக இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கொடியை கையில் எடுத்துக்கிட்டு குழந்தை மாதிரி அப்படி சுற்றுறது, அப்புறம் அதை பார்த்து உற்சாகமாக இது பண்ணுறது. தன்னுடைய டீம், அந்த அஜித் கார் ரேசிங் டீமில் இருந்த மற்ற 3 நாட்டு வீரர்களோடு சேர்ந்து பேசும்பொழுது, அவங்களை பற்றி புகழ்ந்து பேசும்போது ஒரு கண்ணீர் வடிக்கிறது, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. இந்த கார் ரேஸுக்கு எனக்கு அனுமதிச்ச ஷாலுவுக்கு நன்றி அப்படின்னு தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகளை எந்த இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு மனிதர் வந்து அஜித்குமார். அதுதான் அவருடைய பெரிய பலமும் கூட. இதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியாவுக்கான பெருமை அப்படின்னு இந்த சோசியல் மீடியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து. உண்மையிலே இந்தியாவுக்கான பெருமை தான், முக்கியமாக ஒரு தமிழ்நாட்டுக்கான பெருமை, ஒரு தமிழருக்கான பெருமை வந்து. சார், இவர் ஃபர்ஸ்ட் ரேஸ்ல போகும்போது நம்ம என்ன நினைச்சாலும், சரி இவர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டா இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வந்து ரேசிங் போறாரு. டீம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியல. குறிப்பா நமக்கு ரேசிங்கை பத்தி எதுவும் தெரியாது. நம்ம இது வரைக்கும்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ இன்னைக்கே பார்க்கும்போது இந்த கார் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸாக இருந்தது அந்த ரேசிங்கை ஃபாலோ பண்ணுறது. பட் இன்னைக்கு வந்து எல்லாரும் 3rd பிளேஸ் கிடைச்ச உடனே எல்லாரும் ரேசிங் ரிலேட்டடாக ஸ்டேட்டஸ் போடுறதும், அவரோட ஃபோட்டோஸ் எடுத்து போடுறதும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்களே நாங்கள் வந்து இந்தியா இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இதனால எதிர்பார்க்கல அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க சார். இம்ரான் ஒருத்தர் வந்து, அவர் வந்து அந்த ட்ராக் பராமரிப்பாளர், அந்த ட்ராக் பார்த்துக்கிறவர் போல. அவர் சொல்றாரு, நான் ஒரு 20 இயர்ஸாக அந்த துபாயில் அந்த ட்ராக் பார்த்துருக்கு, எத்தனையோ மேட்ச் நடந்திருக்கு, எத்தனையோ வீரர்கள் கலந்துருக்காங்க, எத்தனையோ ஸ்டார்ஸ் வந்து, ஸ்டார் மீன் கார் ரேஸில் வந்து ஸ்டார்ஸ், எத்தனையோ டிரைவரை பார்த்துருக்கேன் நான் முன்னணியில். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஸ்டேடியமே அலருது அப்படின்னா இவர் யார் அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. இப்போ யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்தது. துபாயா அல்லது இந்தியாவா, தமிழ்நாடா அப்படின்ற ஒரு அப்படி வருது. ஏன்னா நீங்கள் அரபு கண்ட்ரியில் நாம் வந்து பொதுவாக, நான் ஒரு ரேஸ் பார்க்குற நண்பர்கிட்ட போய் எனக்கு பெருசாக தெரியாதுன்னு இது எல்லாரும் எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டுரும். அவர் கார் ரேஸை ஃபாலோ பண்ணுறாரு. அவர்கிட்ட கேட்ட போது சொன்னார், அது இல்லைங்க துபாயில் நடக்கும்போது நிறைய இந்த ஷேக்குகள் தான் உட்காந்துட்டு அதை பார்ப்பாங்க வந்து. அவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அஜித்குமார், ஏகே, தலை அப்படின்ற ஒரு குரல் கேட்கும்போது அவருக்கே ஒரு பெரிய உற்சாகமாயிடுச்சு. ஏன்னா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் ஒரு கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் நடத்துறது, அப்புறமா போகிற இடங்கள்லாம் வந்து இது பண்ணுறது, கதறது, கத்துறது, ஒரு சினிமா ரசிகராக பார்த்துக்கிட்டு, ஒரு சினிமா நடிகராக பார்த்துக்கிட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக அங்கே இறங்கி அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இதை தாண்டி இவ்வளோ பேர் நம்மளை இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்றது, அது வந்து அவராலே அந்த உற்சாகம் தாங்க முடியல. உண்மையாகவே வந்து குறிப்பாக அங்கே சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இது துபாயை தாண்டி பக்கத்தில் ஷார்ஜா, அப்புறம் அபுதாபி, குவைத்து, சவுதி, இங்கிருந்தெல்லாம் வந்திருக்காங்க வந்து. தமிழர்களை தாண்டி இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சினிமா உலகை சேர்ந்த நிறைய பேர்லாம் போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவரோட கார் நம்பரை வந்து பிடிச்சிக்கிட்டு, ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கார் நம்பரை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பிடிச்சது கூட எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. என்னன்னா, ஒரு அஜித்தோட ஒரு பெரிய ஃபேன் பாய். ஆனா மாதவன் பாத்தீங்கன்னா, அவர் லைவ் போட்டு பேசினதெல்லாம் கேட்கும்போது, லைவ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுன்னு எங்கிருந்து பாம்பே இருந்து வந்தாலும் எங்கிருந்து வந்த கிளம்பி வந்தாலும் தெரியல, வந்து லைவ் போட்டு பேசிட்டு இருக்காரு. மாதவனை பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. திரும்பி வந்து என்ன எடுக்காதீங்க, நானே அவர் ரசிகராக தான் வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எடுங்க, அவரை இது பண்ணுங்க, பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் முடிஞ்ச பிறகு மாதவனை அப்படி அக் பண்ணது. எனக்கு அப்படியே நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க வந்து, மாதவனும் அஜித்தும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. எனக்கு கேள்விலாம் இல்லை, பண்ண மாதிரி தான். ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆச்சு, இதுதான் கண்டுகொண்டேன் தான்.
அப்பாஸ் கேரக்டர் முதல்ல பிரசாந்த் ஓகே ஆன பிறகு பிரசாந்த் ஜோடியா ஐஸ்வர்யா இருக்கணும் அப்படின்னு பிரசாந்த் தரப்புல இருந்து சொல்லப்படுது. தப்பு ஒண்ணு அது வெளியே போயிட்டாரு. டக்குன்னு மாதவனை ஆப்ஷனா கொண்டு வந்தாரு ராஜமேனன். அந்த நேரம் மாதவனுக்கு விருப்பம் தான். ஒரு 2 படங்கள்ல கமிட் ஆகியிருந்தாலும் அந்த டேட் அவருக்கு சரியா வராதனால அப்பாஸ் வந்தார். அதுல ஒரு இன்டர்வியூல கூட கொடுத்திருந்தாரு அந்த சமயத்துல, நான் அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை, அது நிறைவேறாம போயிடுச்சு அப்படின்னு. அதன் காரணமாக கூட அங்கே வந்திருக்கலாம் வந்து. ஏன்னா இத்தனை நாளாக நமக்கு தெரியாது மாதவன் சார் வந்து அஜித் சாரோட ஃபேனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நேரில் வந்து லைவ் போட்டு நான் வந்து நானே அவரோட ஃபேனாக தான் வந்திருக்கேன். இல்லை போய் நின்று ஒரு வாழ்த்தும் சொல்லி ஒரு ஃபோட்டோவை எடுத்து சோஷியல் மீடியாலும் போட்டிருக்காரு வந்து. அந்த அளவுக்கு ஒரு மனிதர் இருக்காருன்னா அவரை பிடிச்சவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. பெரிய ஆக்டர்னா நிறைய பேர் பிடிச்சவங்க இருப்பாங்க. பட் இவரை வந்து கடல் கடந்து நாடு தாண்டி போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பெரிய மனிதராக இருக்கார். இல்லை இதில் என்னன்னா அந்த 3வது இடம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாடுகளை வந்து பங்கேற்றிருக்காங்க வந்து, கண்ட்ரிஸ் அதிகம் வந்து. அதில் 3வது இடம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளைக்காரர் அவர் ஒரு சேனல் வர்ணனையாளர், இந்த காரோட டிரைவர் யாருன்னு அவர் கேட்குறாரு வந்து, எங்கேருந்து சத்தம் அதிகமாக வருது அதுதான் எங்கள் டிரைவர் ஒன்று. ஒட்டு மொத்தமாக ஸ்டேடியம் முழுக்க அஜித்குமார்ன்ற ஒரு சத்தம் வருது. இது என்னன்னா நம்ம ஒரு ஓவராக புகழறோம், நாம் ஒன்றும் ஃபேன் பாயில் அங்கே கிடையாது. நாம் பார்த்த ஒரு நடிகர் வந்து ஒரு வான்மதியில், ஒரு காதல் கோட்டையில், ஒரு காதல் மன்னனில் பார்த்த ஒரு நபர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பைக் ரேசர், கார் ரேசர், அதை தாண்டி இந்த 53 வயசில் இவ்வளோ அவர் மேலே விமர்சனங்கள்லாம் இருந்தால் கூட ஒரு 53 ஏஜில் போய் அங்கே நின்று அது ஒரு 3வது பரிசு வாங்கி அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அவரை கொண்டாடுற ஒரு விதம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது தான், இந்த மேஜிக் எங்கேருந்து அஜித் கிட்ட இருக்குது. இது ஒரு மேஜிக் தான், எல்லாருக்கும் இந்த மாதிரியான மேஜிக் அமையாது. தமிழ்நாடு லெவலில் அஜித் சார் அவர் வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சவங்க இருந்திருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் இந்தியா லெவலில் வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா இந்தியாவுக்கு ரீசெண்டாக எந்த ஒரு பெரிய ரேஸ்லேயுமே பெருசாக எதுவுமே கிடைக்கல, எந்த ஒரு அவார்ட்ஸுமே வின் பண்ணல. பட் இவர் வந்து கலந்துக்கிட்ட ரேஸே 3rd பிளேஸ்ன்றது வேர்ல்டு லெவலில் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இந்தியாவில் இவ்வளோ பெரிய டீம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நம்மளை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கே பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொதுவாகவே வந்து நம்ம இந்தியாவில் வந்து உச்சபட்ச விளையாட்டு வந்து கிரிக்கெட் தான். நீங்கள் கிரிக்கெட்டை வந்து அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்பால் இந்த மாதிரியான இது இருக்குது. கார் ரேஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கார் ரேஸ் சம்மந்தமான விஷயங்கள் அநேகமாக வந்து கார் ரேஸ் நடப்பது எப்படி, கார் ரேஸ் ஓட்டுவது எப்படின்ற மாதிரி புத்தகங்கள்லாம் கூட போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ரிலேட்டடாக எது காரணம் சொல்ல வரேன்னா, அப்படி போய் கூகுளில் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபேன்ஸு. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ கண்ட்ரி கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வாங்கினவருக்கு நேற்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய கார் அந்த 414 அந்த கார் விபத்துக்குள்ளான உடனே இல்லை கார் ரேஸ்லேருந்து அஜித் விலகுறாரு, இனி கார் ஓட்ட போறது இல்ல, பிளாட் நியூஸ்லாம் அது மீடியாவை பத்தி தெரியும்ல சார், ஒண்ணுன்னா 9 எழுதிடுவாங்க. அதுக்கு என்னென்னவோ தலைப்பெல்லாம் வச்சு அது ஒரு பக்கம் ஃபேன்ஸ். இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கண்டிப்பாக என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தது. என்னன்னா அவர் ஓட்ட போகிற அந்த கார் விபத்துக்குள்ள ஆயிருக்கு. அந்த விபத்தை என்னன்னா 1 மணி நேரத்துக்கு சரி பண்ணியிருக்காங்க. இதில் கார் இந்த ரேஸில் பெரிய ஹைலைட் என்னன்னா, நான் ஒவ்வொன்றா அப்படி அது சம்மந்தமாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த 24 ஹவர்ஸ் அந்த கார் ரேஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. காரை நிறுத்தவே கூடாது, 24 மணி நேரம் ஒரு காரை ஓட்டிகிட்டே. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று ஆர்வ கொடுத்துருக்காரு வந்து. எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி சமயத்தில் பைக் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நான். அவர் கவனிச்சார், என்ன கவனிச்சுட்டு பைக் ரொம்ப கொஞ்சம் விபத்து அதிகமாக நடக்கும், நீங்கள் கார் ரேஸ்க்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆர்வத்தில் தான் அஜித் சார் கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துல நானே வந்து ரேசராக மாற போகிறேன். சினிமா இது கூட சொல்லலாம், ஆர்வம் பல படங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு அதெல்லாம் தாண்டி சொல்கிறாரு இல்லைங்களா. சினிமா எல்லாரும் சினிமா ஆசைக்கு வந்தவர் தான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயராக வந்து அஜித் இருக்காரு வந்து. அவரை பார்த்து நான் 3 வருஷத்துல நானும் வந்து கார் ரேஸில் கலந்து போகிறேன். அது சம்மந்தமான டிப்ஸு, அது சம்மந்தமான பயிற்சிகள்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு உற்சாகமாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய இதுவாக இருக்குது. ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார், அவங்க வந்து உள்ள எல்லாரும் முன்னாடியே அட்ரஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. அப்போ வந்து என்னை ரேஸ் ஓட்ட விட்டதுக்காக ஷாலுவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து இப்பயும் அவர் வந்து அவரோட டெசிஷன் மேக்கிங்கில் ஷாலினி அவர்கள் தான் இருக்காங்களா, அவரோட ஹெல்த் விஷயத்துலையும் சரி. ஒரு பயங்கரமான முன்கோபி அஜித் மாதிரி முரடா யாருமே நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா வேற லெவலில் இருக்கும் அது. அப்படி ஒரு முன்கோபி, செயின் ஸ்மோக்கர், அப்புறமா வந்து காதல் மன்னன், இதெல்லாம் கூட இருந்தது வந்து. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு மனைவி மாற்றிருக்காங்கன்னா அவருக்கு வேற ஒரு பரிணாமத்தை கொடுத்துருக்காங்கன்னா அது ஷாலினியாக தான் முடியும். அதனால தான் விடலை.
எங்கே போனாலும் ஷாலினி பற்றி சொல்கிறது, தன்னுடைய குழந்தைங்களை வந்து எந்த விழாவுக்கான கூட்டு போகிறது, அது அந்த இந்த ரேஸ்க்கு அனுபவிச்சுக்காக தான் காரணம் அப்படின்னு. இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. ஃபுல்லாக அந்த ரேஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஷாலினி இந்த இடையில கை போட்டு இப்படி கோர்த்து இருக்காங்க. பக்கத்தில் அவர் பொண்ணுக்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது எந்த இடத்துல போனாலும் அது வந்து ஒரு போட்டிங்காக இருக்கட்டும், ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எங்கே போனாலும் தன்னுடைய ஃபேமிலியை வந்து அது ஒரு காட்டிக்கிட்டே இருக்காருங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் தெரியுங்களா வந்து உங்களுக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த விஐபிகள், விவிஐபிகள், செலிபிரிட்டிகள்லாம் வந்து ஃபேமிலி ஒழிச்சு வச்சுருவாங்க, காமிக்க மாட்டாங்க. இதுதாங்க ஃபேமிலி, இதுதாங்க இருப்போம் நாங்கள், இதுதான் அந்யோன்யம், இதுதான் அன்பு அப்படின்றது தான் பெரிய ப்ளஸ் வந்து. வீடியோ பார்க்கும்போது மனுஷன் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, ரேசிங்லேயும் இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு, ஃபேமிலியிலேயே சந்தோஷமா இருக்காரு. இதுக்கு மேலே ஒருத்தருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான் வந்து உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தாண்டி அவருக்கு வந்து இந்த மாதிரியான கார் ரேஸில் ஒரு குழந்தை மாதிரி மாறிவிட ஒரு உற்சாகமே எங்கேருந்து வருது பாருங்க வந்து. அவர் பேசுறதும் அந்த இது பண்ணுறதும் பேட்டி கொடுக்குறதும், இதுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி தோன்றாவது பேட்டி கொடுக்குறதும், அதெல்லாம் தாண்டி அந்த நின்றுக்கிட்ட அந்த டீமோட நின்றுக்கிட்ட அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு செகண்ட் வந்து அமைதி ஆயிட்டார். அதில் என்னன்னா அந்த மற்ற 3 நாட்டை சேர்ந்த அந்த அவர் டீமில் இருக்கிறவங்க வந்து அது ஒரு முக்கியமான விஷயம் அஜித் சொன்னார். நான் எனக்கு புரிஞ்சது அவங்களுடைய டேட்டாஸ் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்கள பற்றியான விஷயங்களை. ஆனால் வந்து இவங்க டிரான்ஸ்பரன்சியாக என்கிட்ட வந்து அவ்வளோத்தையும் சொன்னாங்க. இந்த வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொன்னோன்னே எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. இது அந்த அஜித்ன்ற ஒரு நபர்கிட்ட நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு நேர்மையாக ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி உள்ளவர்கள் அதே போல் நடந்துப்பாங்கன்ற ஒரு மொழி, ஒரு புதுமொழி ஒன்று படித்தது தான் இதை பார்த்தோன்னே ஞாபகம் வருது எனக்கு. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா அஜித் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஜித் தான் இதில் பார்த்தது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்து அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு தன் பையனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு காமிச்சது வந்து, அப்புறம் அந்த ஹார்ட்டின் சிம்பிள் காமிச்சது, அப்புறம் அது குறிப்பாக அங்கே இருந்த ஃபேன்ஸ், ஒட்டுமொத்தமான ஃபேன்ஸ், ஏன்னா அதில் தான் நிகழ்ந்து போயிட்டார் அவர். ஏன்னா கடல் கடந்து வந்திருக்கிறோம், அவங்க அந்த தன் வேலையை விட்டுட்டு தனக்காக இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ குரல் கொடுக்குறாங்க, உற்சாகம் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அதுதானங்க வந்து ஒரு எல்லா கலைஞனுங்க அதுதான். கைத்தட்டலும் விசில் சத்தமும் அவங்க அந்த கொடுக்குற அந்த வார்த்தைகளும் அவங்க சொல்கிற அந்த பேச்சும் தான் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றின்னு சொன்ன அந்த ஆனந்த கண்ணீரோட சொன்ன ஒரு விஷயம். டோட்டலாக எல்லாரும் வந்து நான் உட்பட வேற ஒரு அஜித் தான் அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தோம். தொடர்ந்து இவர் வந்து இன்னும் பல ரேஸ்களை சந்திச்சு நிறைய இந்த அஜித்குமார் ரேசிங் கிளப் வந்து ஒரு கார் ரேஸ்ல ஒரு தனி இடம் பிடிச்சிருமேன்னு எனக்கு தோணுது. இந்தியாவுக்கே அவர் வந்து பெருமை சேர்த்திருக்காரு சார். இதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. யாருமே இதுல வந்து ஃபேன்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல. எல்லாருமே நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவர் வந்து நிறைய வெற்றிகளை பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம் சார். நன்றி சார். வணக்கம்.